ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? கேரட் முருங்கைக்கீரை பொரியல். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொரியல் வந்து நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா ஒயிட் ரைஸில் கலந்து வெரைட்டி ரைஸாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். உப்பு சேர்த்தா நம்ம சீக்கிரம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரும். அதுக்காக நம்ம இப்போயே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். இதில் நான் ஒரு கை நிறையா முருங்கைக்கீரை நான் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே சேர்க்காம சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் அப்படியே வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நல்லா சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்று சேர கலந்து விடுங்க. நான் ஒரு அரை கிலோ கேரட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் அதில் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விடுறேன். நல்லா வெங்காயம் இந்த ஸ்பைசியோடு நல்லா கலந்து விடுங்க. எந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டு வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த டிஷ் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் இந்த கேரட்டு. நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம தண்ணிலாம் இப்போதைக்கு எதுவும் ஊற்ற வேணாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு இந்த கேரட்டு. இப்போ வந்து 1/4 கப்பை விட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வைக்கலாம். மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து ஃப்ளேவருக்காக நம்ம வந்து பூண்டு வந்து நம்ம நச்சுட்டு சேர்க்க போகிறோம். நச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக இறக்க போகும்போது இது மாதிரி நச்சுட்டு சேர்த்து பாருங்கள். அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி பொரியல்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். பாய்.